நெல்லிக்காய் ரசம். மீடியம் சைஸ் நெல்லிக்காயை 4-5 எடுத்து துருவிக்கணும். நான் அளவுக்கு தான் இந்த ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். பாசிப்பருப்பு பொடி 2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1 ஸ்பூன், இது ட்ரை மேங்கோ பவுடர், புளிக்கு பதிலாக இதை போட்டிருக்கேன். ஒயிட் பெப்பர் பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடணும், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், நெல்லிக்காய் துருவல் 1 கரண்டி போடுறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரைச்சி கட்டி இல்லாத கரைச்சி விட்டுக்கணும். லம்ஸ் இல்லாத கரைச்சிட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நீர்க்க இருக்கணும் அந்த மாதிரி. ஏன்னா பொடி இருக்கிறதுனால அப்சர்வ் பண்ணிடணும் தண்ணியை. இந்த அளவுக்கு நீர்க்க இருக்கணும். அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும். கலரிண்டே இருக்கணும். இல்லைன்னா பொடி அடியில் தங்கிட்டு ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும். கொஞ்சம் இப்படி நிதானமாக கலரி விட்டா போதும். கொதிக்க தொடங்கி எடுத்து சின்னதாக வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த நெல்லிக்காய் நல்லா வேகிறது வரைக்கும் வச்சிருக்கலாம். ஒரு 2 கொதி வந்தோடனே துருவல் ஆனதுனால சீக்கிரமா வந்துடும். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுது. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது நுரைச்சு வர்றது வரைக்கும் வச்சிருக்கோம். நல்லா நுரக்கட்டி வந்துடுத்து. இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்க போகிறோம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சு விடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகா இதை கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போடுறேன். நல்லா ஃப்ரையாக எடுத்து இதை ரசத்தோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நெல்லிக்காய் ரசம் ரெடி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.